வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தனது கூட்டணி கட்சிகளை இழப்பதற்கு கூட்டணி ஆட்சிக்கு தயாராக உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் பிரச்சாரம், தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை மற்ற கட்சியினரும் தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் முதல் ஆளாக திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சூரஜ், எம்என் ஹெக்டே, நிவேக் ஆல்வா, ராஜேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய இந்த குழு கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் காங்கிரசின் முக்கிய நிர்வாகியும் ராகுலுக்கு நெருக்கமான தலைவராக அறியப்படுவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனான பேரத்தை அதிகரிப்பதற்காக காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டு இந்த சந்திப்பை நடத்தியிருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளன. ஆனால் தாவேகாவுடன் காங்கிரசின் முக்கிய நிர்வாகியின் சந்திப்பு கூட்டணியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போக போகத்தான் தெரியும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 2021 தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை விட வரும் தேர்தலில் இடங்களை திமுகவிடமிருந்து பெற்று போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமையவுள்ள ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புக்கான 40 தொகுதிகளின் பட்டியலை முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.